குட் மார்னிங் வியூவர்ஸ். என்ன பார்க்கலாம்னா நிறுத்தற் குறிகள் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அதனுடைய கேள்வி பதில்கள் நாம பார்க்கலாம். ஏற்கனவே என்னுடைய டியூட்டோரியல்ல நிறுத்தற் குறிகள் பார்ட் 1 பார்ட் 2 யூடியூப்ல நான் 2 டியூட்டோரியல் போட்டுக்கிறேன். பார்ட் 1ல வந்து காற்புள்ளி அண்ட் முற்றுப்புள்ளி இது ரெண்டும் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். பார்ட் 2ல வந்து அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, ஆச்சரியக்குறி, வினாக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி இது எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு டியூட்டோரியல் போட்டுக்கிறேன். இந்த 2 டியூட்டோரியல்லயே என்னென்ன இருக்குதோ அதுதான் இந்த கேள்வி பதில்கள் இருக்கு. ஆனா இந்த கேள்வி பதில்கள் அத்தனையும் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்வி பதில்கள். இதற்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்வி பதில்கள். ரைட்? ஸோ அந்த 2 டியூட்டோரியலையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா இந்த கேள்வி பதில்கள் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சியில் மினிமம் 2 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ரைட்? ஸோ கேள்வி பதிலுக்குள்ளால போகலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வியப்புக்குறியே பொறுத்துக. பாம்பு பாம்பு, வருக வருக, வாழ்க வாழ்க, என்ன இதன் பெருமை. அப்படி ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வியப்பு, வாழ்த்து, வரவேற்று, லவலம். ரைட். பாம்பு பாம்பு பார்ப்போம். அது என்ன வியப்பா சொல்றதா? இல்லையே. வாழ்த்துறதா அதை பார்த்து? இல்லை. வரவேற்போமா பாம்பை பார்த்த உடனே? இல்லை. ரைட். பாம்பு பாம்புன்னா நம்ம அச்சப்படுவோம். ஸோ இதனுடைய பாம்பு பாம்பு இதனுடைய கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும்னா 4 அவலம் அதுதான் வரும். ஏ பாம்பு பாம்பு அதுக்கு 4 அவலம் வரலாம். ஸோ அது சாய்ஸ்ல சி அண்ட் டில இருக்கு. ரெண்டாவது வருக வருக, வருக வருக அந்த பேர்ல இருக்கு வரவேற்றல். ஸோ பிக்கு ஆப்ஷன் வந்து 3 வரவேற்றல், அதுவும் சி அண்ட் டி ரெண்டுலயும் இருக்கு. வாழ்க வாழ்க அதுலயே இருக்கு வாழ்த்துதல் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன். சிக்கு ஆப்ஷன் வந்து 2. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா டி அதுலதான் அந்த சியுடைய ஆப்ஷன் 2 இருக்கு. அப்போ டி தான் கரெக்டான பதில். என்ன இதன் பெருமை? அது வந்து வியப்பு, அது 1. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? இந்த கேள்விக்கு சரியான பதில் டி. இதே மாதிரி இன்னொன்னு பாத்திரலாம். வியப்புக்குரிய பொறுத்துக. ஐயையோ பாம்பு வருகிறது, அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இரங்கல, அது கிடையாது. அச்சம். ரைட், கரெக்டான எக்ஸாக்ட் வேர்ட் அச்சம். ஸோ ஏக்கு வந்து 2 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரணும். அது சி அண்ட் டில இருக்கு. அடுத்து என்ன அழகு இந்த தாஜ்மஹால், இது வந்து வியப்பு. அதாவது பிக்கு வந்து வியப்பு 3 ஆப்ஷன், அதுவும் சி அண்ட் டில இருக்கு. அடடே நாம் போட்டியில் வெற்றி பெற்று விட்டோம், இது வந்து மீதி என்ன இருக்கு? இரங்கல் அண்ட் மகிழ்ச்சி. இது மகிழ்ச்சியா சொல்றது, நாம ஜெயிச்சுட்டோம் இல்லையா அப்படிங்கறத நம்ம மகிழ்ச்சியா சொல்றது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, 4ஆம் தேதி ஏதாவது ஒரு பார்ட்டி ஜெயிக்கும், உடனே அவங்க மகிழ்ச்சியா சொல்லுவாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி, சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ சிக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4, அது வந்து சில தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் சி. டிக்கு பார்த்துருவோம், அந்த அவர் இயற்கை பரிதாபமா சொல்றது இரங்கல். ஸோ ஆன்சர் இஸ் சி. சரியா? அடுத்து ஆதலால் என்னும் சொல்லின் பில் எவ்வகை நிறுத்தற் குறி இட வேண்டும்? முற்றுப்புள்ளியா, முக்காற்புள்ளியா, அரைப்புள்ளியா, காற்புள்ளி? இந்த மாதிரி ஆதலால், ஆகையால், எனவே, ஆகவே, ஏனெனில் இந்த மாதிரியான இணைப்பு சொற்களுக்கு பின் காற்புள்ளி இட வேண்டும். முற்றுப்புள்ளி சொற்றொடர் முடிகிற இடத்துல தான் வரும். சரியா? இந்த முற்றுப்புள்ளி அப்படிங்கிற ஆப்ஷன் டோட்டலி தப்பு. முக்காற்புள்ளி சிறு தலைப்புகள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் முக்காற்புள்ளி வரும். இதுல அரைப்புள்ளி அதே மாதிரி வேற மாதிரியான சிச்சுவேஷன்ல வரும். ஆனா இதுல இந்த ஆதலால், ஆகையால், எனவே, ஆகவே, ஏனெனில் இந்த மாதிரியான இணைப்பு சொற்களுக்கு பின் கண்டிப்பா காற்புள்ளி தான் இடணும். இதுவும் என்னுடைய டியூட்டோரியல்ல தெளிவா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு புரியுறதுக்கு. அவர் கடினமாக உழைத்தார் ஆதலால் காமா அவர் வெற்றி பெற்றார். சரியா? சோ இதனுடைய ஆன்சர் வந்து டி, காற்புள்ளி. அடுத்த கொஸ்டின், முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற் குறி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முற்றுப்புள்ளி தான். ஒரு முகவரி அதனுடைய இறுதினா கண்டிப்பா முற்றுப்புள்ளி. ஆனா ஒவ்வொரு லைனுடைய இறுதியில என்ன வரும்னா காற்புள்ளி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவளவன், அது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குன்னா அதனுடைய இறுதியில் காற்புள்ளி. அடுத்து நம்பர் 16 வளவன் தெரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இறுதியில் காற்புள்ளி. அதே மாதிரி சேலம் மாவட்டம் இறுதியில் காற்புள்ளி. ஆனா கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாடு 629 629 அப்படின்னு சொல்லி ஒரு பின்கோடு எழுதி நீங்க முடிப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பா முற்றுப்புள்ளி தான் இடணும். ஸோ முகவரியில் இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குறி கண்டிப்பா முற்றுப்புள்ளி. சரி, அதுதான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன போன்ற சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தற் குறி இட வேண்டும்? இது எல்லாமே வினாச்சொற்கள். வினாச்சொற்களுக்கு பின் நம்ம இட வேண்டியது வினாக்குறி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து ஏ, வினாக்குறி தான் இடணும். அடுத்த கொஸ்டின், ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற் குறி இட வேண்டும்? கண்டிப்பா அரைப்புள்ளி. அதுவும் என்னுடைய டியூட்டோரியல் உங்களுக்கு இருக்கும். இதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கபிலன் அப்படிங்கிறது எழுவாய். கபிலன் பள்ளிக்கு சென்றான்.
அது ஒரு தொடர். பாடங்களை படித்தான் யாரு? கபிலன் தான். பாடங்களை படித்தான், மாலையில் வீடு திரும்பினான், அதான் அதுவும் கபிலன் தான். அப்போ ஒரே எழுவாய் 3 தொடர் வரிசையா வருது. அப்போ ஒவ்வொரு தொடருக்கு அடுத்து என்ன இருக்குன்னா கண்டிப்பா அரைப்புள்ளி இடணும். கபிலன் பாலைக்கு சென்றான், அரைப்புள்ளி. பாடங்களை படித்தான், அரைப்புள்ளி. மாலையில் வீடு திரும்பினான். இது முடியுது. முடிகிற இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். சரியா? சோ ஆன்சர் வந்து டி, அரைப்புள்ளி. அடுத்து வந்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா சரியான தொடரை கண்டறிக. நிலம், நீர், தீ, காற்று, வான். இது எல்லாமே இந்த சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்களா, அடுக்கி வரக்கூடிய தொடர் நிலம், நீர், தீ, காற்று, வான். இந்த 5 ஐம்பூதங்கள் அதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ ஒவ்வொன்றுக்கு அடுத்து காற்புள்ளி வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, நிலம் காமா வரணும், வரல. காற்புள்ளி நீர் வரணும், அதுலயே அது தப்பாயிடுச்சு. அடுத்தது பாருங்க, நிலம் காற்புள்ளி, நீர் காற்புள்ளி, தீ, அதுக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி வரணும், வரல, அதுவும் தப்பு. மூணாவது ஆப்ஷனை பாருங்க, சி, நிலம் காற்புள்ளி, நீர் காற்புள்ளி, தீ காற்புள்ளி, காற்று காற்புள்ளி, வான் காற்புள்ளி போட்டுக்கிறாங்க. வானுக்கு அடுத்து அடுக்கி வரக்கூடிய சொற்கள் இல்லை, அதுக்கு அடுத்து வேற எதுவும் இல்லை நம்ம சொல்றதுக்கு. என்பன ஐம்பூதங்கள். இது இந்த மேற்கூறிய அந்த 5 ஐம்பூதங்கள் நம்ம சொல்றோம். அப்போ வானுக்கு அடுத்து காற்புள்ளி வரக்கூடாது. சோ அதுவும் தவறான பதில். ஆப்ஷன் டி தான் கரெக்டான பதில். நிலம் கமா, நீர் கமா, தீ கமா, காற்று கமா, வான் என்பன ஐம்பூதங்கள். சரியா? ஆப்ஷன் வந்து டி சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவை? இதுவும் அரைப்புள்ளி தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். அவன் நன்றாக படித்தான், தேர்ச்சி பெறவில்லை. உடன்பாடு கருத்தும் இருக்கு, எதிர்மறை கருத்தும் இருக்கு. ஒரே எழுவாய் அவன். அப்போ அவன் நன்றாக படித்தான், அரைப்புள்ளி அல்லது செமிகோலன், தேர்ச்சி பெறவில்லை, அந்த மாதிரி வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முரணான கருத்துக்களை கூறுறது. அறிஞர்கள் அடக்கமாக இருப்பார்கள், மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்கள். அப்போ அறிஞர்கள் அடக்கமாக இருப்பார்கள், அரைப்புள்ளி, மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள், அந்த மாதிரி வரணும். இதுவும் என்னுடைய டியூட்டோரியல்ல தெளிவா இருக்கும். தயவு செய்து ஒரு வாட்டி அதை பாருங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. முற்றுப்புள்ளி, பொருள்களை எண்ணும் நிலை. தப்பு. முற்றுப்புள்ளிங்கிறது ஒரு பொருள்களை எண்ணும் நிலையில வரவே வராது. பொருள்களை எண்ணும் நிலை நம்ம இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிலம், நீர், தீ, காற்று, வாயு, இதெல்லாமே ஐம்பூதங்கள் ஒண்ணு பார்த்தோம். அதுல என்ன போட்டோம் நம்ம? காற்புள்ளி, காமா. சோ ஃபர்ஸ்ட் பொருந்தாத இணை ஃபர்ஸ்ட் தப்பு தான். மீதி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துடலாமா? முக்காற்புள்ளி, சிறு தலைப்பு. கண்டிப்பா சிறு தலைப்புகளுக்கு அடுத்து முக்காற்புள்ளி தான் வரும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் நம்ம சொல்றோம், அதுல முன்னுரைன்னு போடுவோம், அது ஒரு சின்ன தலைப்பு. அடுத்து பொருளுரை, அது ஒரு சின்ன தலைப்பு. அதுக்கடுத்து நம்ம முக்காற்புள்ளி, அதாவது கோலன் போடுவோம். அதே மாதிரி கடைசியில முடிவுரை, அதுலயும் அதுவும் ஒரு சின்ன தலைப்பு, அதுல கோலன் போடுவோம். பயன்கள், அது ஒரு சின்ன தலைப்பா நம்ம எழுதலாம், அதுலயே நம்ம ஒரு முக்காற்புள்ளி போடுவோம். இது நீங்க இந்த பாடங்கள் எழுதியும் போது அந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எய்ம், அப்பரேட்டஸ் ரிக்வயர்ட், ப்ரொசீஜர், கடைசியில என்னது அதுக்கு ரிசல்ட் என்ன, ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன தலைப்புகள். அதுக்கு அடுத்து நீங்க என்ன போடலாம்? கண்டிப்பா முக்காற்புள்ளி போடலாம். காற்புள்ளி, ஆகவே, எனவே முதலிய சொற்களின் பின். நம்ம இப்பதான் பார்த்தோம் இந்த மாதிரி இணைப்பு சொற்களின் பின். ஆகவே, எனவே, ஆதலால், இந்த இணைப்பு சொற்களின் பின் காற்புள்ளி வரணும் பார்ப்போம். அதுவும் கரெக்ட் தான். அரைப்புள்ளி, ஒரு எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்கள். நம்ம இப்பதான் பார்த்தோம். கண்ணன் பள்ளிக்கு சென்றான், பாடம் படித்தான், வீட்டுக்கு திரும்பினான் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கிடையில் அரைப்புள்ளி வரும். இது எல்லாமே கரெக்ட் தான். பொருள்களை எண்ணும் நிலையில் முற்றுப்புள்ளி வரும்னு சொல்றாங்கல்ல, அது தப்பா. அப்ப பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ. சரியா? எனிவே, தேங்க்யூ ஆல். தயவுசெய்து இந்த டியூட்டோரியல் பார்த்துட்டு இதை பாருங்க. ரொம்ப ஈஸி. 2 முதல் 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். கண்டிப்பா என்னுடைய அப்டேஷன்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல்.